பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, அம்மா பாதைகளை தேவன் ஒருவர் தான் செவ்வைப்படுத்துவார். அம்மா பாதைகள் எப்படி இருக்கிறது? அம்மா பாதைகள் தேவனுக்கு பிடித்தமான பாதைகளாக இருக்கிறதா, இல்ல நம்ம சுயத்தின் எண்ணத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சுயமா நம்ம ஓடுற பாதைகள் நம்ம கால்குலேஷன் எல்லாமே ஜெயிக்கிறவங்க தான் இருக்கும். உண்மையிலே ஜெயிக்கிறவங்க தான் இருக்கும். எல்லாத்தையுமே நான் நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறவங்க தான் இருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்தோட நின்று போய்விடும். உலகத்தை நம்ம ஓடுற ஓட்டம் ஒரு டைமோட நின்றுவோம். அதுக்கப்புறம் தேவன் டேக் ஓவர் பண்ணும் போதுதான் தெரியும் நம்ம பண்ணது என்ன ஏது அப்படின்ட்டு. ஆனால் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அழகா சொல்லுகிறது, உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்ப செவ்வைப்படுத்துவார்? தேவனிடத்தில் நமது பாதைகளை ஒப்புவிக்கும் பொழுது. தேவனே, நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் போராட்டங்கள், பிரச்சனைகள், என் கஷ்டங்கள் எல்லாமே, வேலை, உயர்வுகள், தாழ்வுகள் அனைத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. என் தொழிலை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே, வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. சகல விதமான என் உறவுகளை அனைத்தும் உங்க கருத்தில் கொடுத்துறேன் ஆண்டவரேட்டு முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளும் போது, நீ வாழ்வது நான் நல்ல கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்ற நிலைமைக்கு நம்ம வரும்போது, கர்த்தர் அவருக்கு பிரியமான பாதையிலே, செவ்வையான பாதையிலே அவர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பாரு. ஆனால் தான் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சங்கீத நீதிமொழிகள் எழுதின ராஜா சொல்றாரு. நமக்கு எல்லாமே தெரியும். சாலமோன் ராஜா தேவனால் ஞானம் பெற்றவர். அவரு உலகத்துல அவர் முன்பாயும் சரி பின்னாலையும் கிடையாது, அவரை போல ஞானி கிடையாது. அப்ப அவரு சொல்லியிருக்காரு பாருங்க, வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்துக்கொள், தேவனை சார்ந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தாவே, நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் யாரை பார்க்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், எந்த வழியில போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வழியில தேவன்கிட்ட கேட்கும் பொழுது நம்முடைய பாதையில் செவ்வைப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆனா நம்ம பாதையில நம்ம நடக்காம தேவனுடைய பாதையிலே நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை நம்ம புரிந்து கொள்ளும் போது, நம்ம பாதையை தேவன் வைத்திருக்கிற செவ்வையான பாதையிலே நம்ம நடப்போம். சென்ற வருடத்துல, கடந்த வருடங்கள்ல நம்ம சுய இஷ்டத்தில் நடந்துக்கலாம். ஆனா இந்த வருடத்துல தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வழி என்ன ஆண்டவரே, நான் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்போம். வழிகளை அனைத்தையும் தேவனுக்கு ஒப்புவித்து விடுவோம். அப்ப சகாலத்தையும் அவர் பாதத்துல கொடுத்துட்டோம்னா, அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே நம்ம தரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், நம்ம வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உங்களுடைய வழியில நான் வந்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம வழிகளை எல்லாமே தேவன்கிட்ட கொடுத்துட்டு விடும்போது நம்மளை செவ்வையான பாதையிலே வழி நடத்துவார். அதான் அந்த வசனம் அழகா சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரும் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுதுமே நம்ம பாதைகளை தேவன் ஒப்படைக்கும் பொழுது அது அப்பொழுது நம்ம பாதைகள் செவ்வையாக்கப்படும். தேவன் ரொம்ப பாதையில் நாம போவோம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, வழிகளில் எல்லாம், நான் செய்யும் காரியங்களில் எல்லாம், நான் செல்லும் இடத்தில் எல்லாம், நான் பேசும் பேச்சுகளில் எல்லாம், எங்கள் உறவுகளில் எல்லாம் உண்மை மேன்மைப்படுத்த, உண்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, உண்மை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க, எப்பொழுதும் இடைவிடாமல் உண்மை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்க என் அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் இடைவிடாமல் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு, உம்மிடத்தில் உறவாய் கொண்டு, உண்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. செவ்வையான பாதையை நீர் வைத்திருப்பதை உணர்ந்து அதிலே நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் காரியங்களை, தங்கள் எண்ணங்களை, தங்கள் வழிகளை, தங்கள் வேலைகளை, தங்கள் பொறுப்புகளை செய்யும் போது தகப்பனே அனைத்தையும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உண்மையிலே சிந்தனையா இருந்த நோக்கமா இருந்து எப்பொழுதும் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்க நீங்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும்போது தகப்பனே எங்கள் பாதைகளை நீர் வைத்திருக்கும் எங்களுக்கான செவ்வையான பாதைகளை வழி நடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வழிகளை எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்கிறோம் அப்பா. அப்பொழுது நீர் எங்கள் பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னோம். வாக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.